ஒரு வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுவார் என்றால், ஆமென், ஒரு வார்த்தை சொல்லுவாரானால், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால், என் வாழ்க்கை அந்த இடத்திலே வந்து நிற்கும். அது வெறுமையா திரும்பாதான், முடிச்சிட்டு தான் திரும்புமா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை மேலே வைத்திருக்கிறார் தேவன். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம், போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ விட்டு வந்த தேசத்தை போல அல்ல. ஆமென் சொல்லுவோம். போன வாரம் பார்த்தோம், அங்கே உன் காலால் நீர் பாய்ச்சினாய். அதாவது உன் ஆசீர்வாதம் உன் காலோடு தொடர்புடையதாக இருந்தது. இன்னும் புரியுது போல் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே உன் ஆசீர்வாதம் உன் உழைப்போடு சம்பந்தப்பட்டது, உன்னுடைய முயற்சியோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது நீ சுதந்திரிக்க போகிற தேசம் உன்னுடைய காலோடு தொடர்புடைய தேசம் அல்ல, அது வானத்து மழையை பெறுகிற தேசம். இங்கே உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய முயற்சியோடு தொடர்புடையது அல்ல, தேவனுடைய மனதோடு தொடர்புடையது. ஆமென். அநேக அற்புதங்கள் சுயபலத்தில் நிற்கிறது. ஆகார் தண்ணீர் இல்லாமல் அழைந்த போது யாராச்சும் ஒருத்தர் வேகமா போய் மினரல் பாட்டில் உடைச்சு இந்தாங்கம்மா குடிங்கம்மா தண்ணின்னு இருந்தா ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்கே என்ன செஞ்சிருக்கும்? ஸ்டாப் ஆயிருக்கும். மனிதர்கள் உதவி இல்லாத போதுதான், where man's disappointment there is God's appointment. அங்கே தேவன் வர்றாராம், ஒட்டச்சிட்டு வர்றாராம். ஒருத்தன் ஜெபிச்சிட்டான்னா வானத்தையே குலுங்கி அசைகிற மாதிரி இறங்குறாராம் தேவன். பைபிள் சொல்லுது, பூமியின் அஸ்திவாரங்கள் அசைந்ததுன்றான். அப்ப நம்ம வார்த்தைக்கு என்ன பவர் இருக்கு பாருங்க. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டதுன்றான். என் பையன் கூப்பிட்டான்டா, கட்டுங்க சார் கதவை. எவ்வளவு பெரிய தேவன். நீ போயிட்டு இறங்கும் ஐயான்னு இருக்கிற. நீ சுதந்திரிக்க போற தேசம் வானத்து மழையை பெருகிற தேசம். அதாவது தேவனுடைய ஈவோடு தொடர்புடையது, தேவனுடைய தாராள மனதோடு தொடர்புடையது. அடிச்சா ஒரு மலையில ஒரு சிட்டியவே குளிரப்படுறார் பாருங்க. எப்பேற்பட்ட தேவன். தேவனுடைய ஈவு என்னன்னா, அடிச்சிச்சு மழை. இப்ப பாருங்க, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அடிச்சார். ஜெனரஸ் காடு. உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் அடி. எவ்வளவு பெரிய அடி! இதெல்லாம் பயங்கரமான ஒரு தாக்குதலுங்க. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் எப்படி அந்த தண்ணியை சொல்கிறாரு, நான் உன் கூட பேசுகிறவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தேவனுடைய ஈவையும் அதான் பேச வர்றாரு. நான் எவ்வளோ தாராள மனசுடையவன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்றார். ஜெபிக்க போகிறவர்கள் தேவன் எவ்வளவு தாராள மனதுடைய என்பது, அவர்கிட்ட பேச போகிறவங்க அவர் எவ்வளவு தாராள மனதுடைய என்பதை தெரிந்திருக்க வேண்டும். எதிர்மறையான நேரங்களிலும் அவர் சொன்னதையே நினைத்து கொண்டிருங்கள். அப்படி நீங்க நினைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும்? அவர் சொன்னது மாத்திரம் நடக்கும். எடுத்துக்காட்டு, லாசரு இறந்து போனான். இறந்த உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்ச உடனே இயேசு கிறிஸ்து வராரு. இவர்கள் எதிர்மறையான மனநிலையில இதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப இவங்க மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் பெரிய கவலை என்னன்னா, அடக்க ஆராதனைக்கு நீங்க வரலையே. அவர் சொல்றாரு, நமக்கு அடக்க ஆராதனையே கிடையாது, நம்ம உயிர்ப்பிக்கிற ஆராதனை மட்டும்தான்றாரு. அடக்க ஆராதனை நீங்க வரலையே. இன்னொருத்தி கூட பரவாயில்ல, யாரு? மார்த்தாள். மரியாள் அப்படி பேசல. எப்பவுமே ஓவரா ஜெபிக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்க, அறகுறையா தான் பேசுங்க. இந்த சாதாரண குழந்தை மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அது சொல்ல, நீர் இங்கே இருந்திரியானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார்? மறித்திருக்க மாட்டான். காலம் என்ன செஞ்சிருச்சு? கை மிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு கை தட்டுங்க. அங்கதான் நிற்கிறாரு. வேர்டு 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 வேர்டு. இன்னைக்கு 1000 பிரச்சனைகளுடன் உட்கார்ந்து இருக்கிறாய். ஒரே ஒரு கேள்வி தேவன் கேட்கிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் தொழிலை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லலையா? உன் பிள்ளையோட படிப்பை எங்க கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? உன் எதிர்காலத்தை எப்படி கொண்டு வர நான் உனக்கு சொல்லவில்லையா? எதற்காக சூழ்நிலையை பார்க்கிறாய்? உன் எண்ணங்கள் வார்த்தையோடு லாக் பண்ணப்படட்டும். அது எங்க இழுத்துட்டு போதோ அங்க போகட்டும். இந்த காலையில் சாயந்தரம் நான் வரும்போது ஒரு மனதில் ஒரு விஷன் என்னன்னா, இந்த ட்ரக்கு இதில் குட்ஸ் வண்டி இருக்குல்ல, குட்ஸ் தானே அது. இது எங்கே போகுது? இது தண்டவாளத்தில் இப்படி நிற்கிது.
இந்த பக்கம் சென்னை இருக்குது, இந்த பக்கம் நாகர்கோவில் இருக்குன்னு வச்சுக்கோம். இது எங்கே போகுது? நல்லா பாருங்க, அந்த இன்ஜினோட எந்த இன்ஜினோட இந்த குட்ஸை எல்லாம் என்ன செய்கிறாங்க, இணைக்கிறாங்களோ அந்த இன்ஜின் எங்கே போகுதோ அங்கே தான் இந்த குட்ஸு போகுது. கர்த்தர் சொன்னார், உன் எண்ணங்கள் எங்கே போகுதோ அங்கே தான் வாழ்க்கை போக போகிறது. அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் பாருங்க, இழுத்துக்கிட்டே போகும். ஆமேன். நான் வீணா போவேன் வெட்டியா போவேன், வீணா போவேன் வெட்டியா போவேன்னு சொல்லிகிட்டே இருந்தா, ஆமாம், அந்த என்ஜின் அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஜங்கட ஜங்கட ஜங்கன் போயிட்டு இருக்கும். நான் நல்லா இருப்பேன். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உருவாக்குறவன் மடியிலே வெடிக்குமியா என்று நான் சொல்லுவேன் என்றால் என் வாழ்க்கை அது மாத்திரம்தான் நடக்கும். ஆமேன். தோத்து போனவனுக்கே சோறு வரலன்னா ஜெயிச்சுக்கிட்டு நமக்கு எப்படி சோறு வரும்? 10 வருஷமா தோத்தாலும் மறுபடியும் டைனமைட் குச்சிகள் எடுத்து வெடிகுண்டு செய்வதில் நீ இதாக இருந்தா அப்போ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம என்னாலும் வெற்றி என்றாங்க. அப்போ ஏசு அந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே எங்கே இப்படி செத்தான், எந்த டாக்டரை பார்த்தீங்க, அப்படி பண்ணீங்களா இப்படி பண்ணீங்களா, ஒன்றுமே கேட்கல. வந்த உடனே நான் உனக்கு என்ன சொன்னேன்னு கேட்டார். கையை தட்டுங்க சார். ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் உனக்கு என்ன சொன்னேன்? இப்போ பக்கத்தில் ஒருத்தர் உங்கள் வருத்தத்தோடு உட்காந்துருக்காருல்ல, அப்படியே திரும்பி சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஒரு பெரிய கப்பல் தாறுமாற ஆடிக்கிட்டு இருக்கு. கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது அப்படின்னு ஆடிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க போகுதுன்றாயே? பவுல் காலையில் இருந்து சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும்ன்றான். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது. இனி உயிர் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு முந்தின நாள் இரவு அவனுக்கு தோன்றுகிறார். ஆவியானவர் நிறைய இடத்துல பேசுறாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் ஆகிய, அங்கிருந்தா வருது ஆட்கொண்டு, அப்படி தருங்குது, ஆட்கொண்டவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இரவு எனக்கு தரிசனமாகி சொன்னாராம், உன் தலைமுடி 1 கிலோ வளராது. என்ன சார் மனுஷன் இருக்கிலியோன்றாங்க. அப்படின்னா அவர் மினி சுனாமின்றாங்க. அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கு, சூரியனே மறைக்கிற மாதிரி வலை நிக்குது. அவர் சொன்னாரு, முட்டி கூட கிளவுடாரா, எங்க இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பவுலுடைய எண்ணம் அப்படி அதோட லாக் ஆகி, அந்த அலை எவ்வளவு உயரத்திற்கு இருக்கிறதோ அதை விட உயரத்திற்கு பவுல் இருந்துருச்சுன்னா. தயவு செய்து வார்த்தையில் இணைக்கப்படுங்கள். ஏனென்றால் உங்களை மேலே இழுத்துச் செல்லுகிற ஒரே உந்து சக்தி தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. வார்த்தை மாத்திரமே. வேற எதுவும் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போகவே முடியாது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் என்னைக்கும் அவன் மேகத்துக்கு மேலே தாங்க பறந்துக்கிட்டு இருப்பான். நோட்டு போடுங்க, கர்த்தர் சொன்னது எழுதி வைங்க. எனக்கு சொன்னபடியே நடக்கும்னா, சூழ்நிலைகள் பொருளாதாரத்திற்கு செழிப்பிற்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு உங்கள் எண்ணங்கள் இணைக்கப்பட்டு இருக்கட்டும். சூழ்நிலைகள் பொருளாதார செழிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் தேவன் கொடுத்த செழிப்பான வாக்குத்தத்தங்களோடு இணைக்கப்பட்டு இருப்பதாக. செழிப்பு முதலாவது எண்ணங்களுக்குள் வரும்போதுதான் வாழ்க்கைக்குள் வருகிறது. என்ன சொல்ல வரேன்னா, be locked with the promise of God. அருமையும் மகாமேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த இடத்துல இருக்கிறாரு பவுல் சொல்ற, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். எல்லா இடத்துலயும் வேர்டு தான் மேல நிக்குது பாருங்க, அது எல்லாத்தையும் மாத்திரும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, மரியாதை நோக்கி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யோசாபாத் சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? டாக்டர் என்ன சொன்னார், வக்கீல் என்ன சொன்னார், சூழ்நிலை என்ன சொல்லுச்சு, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் உனக்கு என்ன சொன்னேன் அது மட்டும்தான் நடக்கும். அழகா எழுதினார். ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்கி குறி சொல்லுகிறவர்களே குறியை என்ன செய்வாராம், அபத்தமாக்குவாராம். அதாவது சயின்ஸ் வேர்ல்டுனாலும் சரி, இல்லை ஸ்பிரிட் வேர்ல்டுனாலும் சரி,
எது என்ன சொன்னாலும் அடித்து தகர்த்து தம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்துவாராம். கொடுங்க சார். ஆமென், ஆமென். நாட்டு பிரதமர் சொன்னதை நீங்க சொல்றதுக்காக மாற்றுவாராம் தேவன். அப்படி என்றால் இந்த நாட்டின் உங்களுடைய ஆலோசனைகள் சட்டங்களாய் மாறும். வரும் நாட்களிலே உங்கள் ஆலோசனைகள், 15 வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்ன பார்த்து தலையில கை சொன்னார், உங்கள் ஆலோசனைகள் தேசத்தின் சட்டங்களாய் மாறும். நீங்க சட்டம் போட வேணாம் சார், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு போவீங்களா, இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு. அதுதான் யோசிப்பிட்ட சொன்னான். அவன் ஆலோசனை சொன்னான், சட்டமாக்கினான். பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். எண்ணங்கள் உயர்வானதாக இருப்பதற்கு எளிமையான வழி வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருப்பது. வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருங்க. அது எந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அது உங்களை தூக்கிட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புடைய எண்ணமுடையவர்கள் மனித உயரங்களுக்கு அப்பாலான உயரங்களில் நடக்கிறார்கள். அவங்க மட்டும் அந்த அந்த ஹைட்ல நடந்துக்கிட்டு இருப்பாங்க. சங் சங்னு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை நீங்கள் கனெக்ட் பண்ணப்படும் போது எதிர்மறையான சூழ்நிலையில் இந்த வார்த்தை தடுத்து அதை ஆட்கொள்ளுகிறதா. அதான் பைபிள் வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம், உம்முடைய சத்தியம் எனக்கு கேடகம். பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட், ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். அதான் நீங்கள் நான் பேசுகிறேன் கொஞ்ச நேரம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஒரு குட்ஸு வண்டி இல்லாட்டி ஒரு ட்ரக்கு எப்படி என்ஜினோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கே போகுதோ அங்கே தான் அந்த குட்ஸ் எல்லாமே போகும். அப்படித்தான் உங்கள் எண்ணங்கள் லோடு உங்கள் வாழ்க்கை தொடர்புடையதாக இருக்கிறபடினால் அந்த எண்ணங்கள் எங்கே போகுது அங்கே தான் வாழ்க்கை போகும். அதனால் அந்த எண்ணங்கள் போகிற வழி தான் வாழ்க்கை போகும்ன்றனால எண்ணங்களை விட்டிங்கன்னா அது தவறான இடத்துக்கு கொண்டு போயிடுது. அதனால் எண்ணங்களை எங்கே மாற்றுறீங்க? நீங்கள் வாக்குத்தத்தத்தோட லாக் பண்ணுறீங்க. அப்போ வாக்குத்தத்தம் எங்கே போகுதோ அங்கே உங்கள் எண்ணம் போகுது. எண்ணம் எங்கே போதோ வாழ்க்கை அங்கே போகுது. ஆமென் சொல்லுவோம். A man is designed by the input informations. ஒரு மனுஷன் யாருன்னா அவனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவன் தான் மனுஷன். அவன் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வாழ்வான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் நான் 1994 உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் உடனே அடுத்த செட்டு ஃபுல்லாக இன்ஜினியரிங் டாக்டர் நான் அடுத்து ஃபுல்லாக டாக்டர். இப்போ நீட்டுன்றாங்க. ஆமாம், நீட்டு அடுத்த ஷார்ட் இப்படியே மாறி அந்த அந்த நேரத்தில் ஆனால் பல டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆளே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லி 50,000 ரூபா 60,000 ரூபா, நான் சொல்கிறது 40,000 ரூபா சம்பளம்லாம் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் இது. அந்த அந்த கோர்ஸ்லாம் அவன் எடுக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 10 பேர் அப்படியே விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையும் வராது. மாதத்தில் 2 வேலை இந்த உணவு பொருள் பகுப்பாய்வு மையம்னு போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி விசிறிச்சுட்டாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோ கேட்டிங்கன்னா எல்லாம் 60,000 50,000. லைப்ரரியன் போட அவர் பாட்டுக்கு கும்பிட்டு தூக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் 20,000. இதுக்கெல்லாம் அவன் படிக்கிறதே கிடையாது. இவன் எப்போவுமே அப்படியே பரபரப்பாகவே ஒரு வேலையை செஞ்சு ரத்தம் சதை எலும்பு. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த அழைப்பு இருந்தால் நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமாம், நல்லா தூங்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா டாக்டர். அந்த அம்மா டாக்டர்னால நான் தூங்க முடியாது சார். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பெல் அடிப்பாங்க. பிள்ளை டாக்டர்மான்னு கத்துவாங்க. அந்த அம்மா நீ யாரும் கதை திறக்க மாட்டேன். கத்திக்கிட்டு இருக்கிறதுல போய் நானே கூட்டு வைத்தியம் பார்த்துடலான்ற அவளுக்குலாம் யோசிச்சிருக்கேன். அப்போ அப்படியே யோசிச்சு என்னடா அது நிம்மதியாக தூங்க முடியல. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ +2 படிக்கும்போது எத்தனை தடவை டாக்டர் கேட்டுருக்க, இப்போ தெரியுதா உடனே நான் டாக்டர் ஆகலாம். ஆண்டவர் அப்படியே முழங்கால் போட்டுருவேன், கொடாபடி ஸ்தோத்திராண்டு, நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் சிலருக்கு அந்த அழைப்பு இருக்கிறது, அவங்க செய்யலாம். இப்போ இன்றைக்கி நான் விசுவாசியாக இருந்தாலும் லீவை போட்டிருப்பேன், சத்தியம் லீவை போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுற பிரசங்கி ஆகி போயிட்டோம். இன்றைக்கி நான் எந்த வேலையில் இருந்தாலும் லீவ் போட்டிருந்திருப்பேன், ஆனால் இந்த வேலையில் நான் லீவு போட முடியாதபடிக்கு அந்த சந்தோஷத்தை விட ஒரு அதிகமான சந்தோஷத்தோடு இதை நான் சீரியஸாக சொல்கிறேன். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன், பிரசங்கம் பண்ணுறது சந்தோஷமாகிடுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம்னா அப்படியே வீட்டு பக்கம் உட்காந்து ஜன்னல் பக்கம் கும்புன்னு அனுபவிக்கலாம். ஆனால் அதை விட ஒன்றை அனுபவிக்கணும்னு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். தேவன் எப்பவுமே இந்த உலகத்தில் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை விட மேலான என்டர்டெயின்மெண்ட் அவர். ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை என்பது நம்மை வானளாவிய உயரத்துக்கு அள்ளி செல்லுகிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னவா இருக்குதான், கேடகமாக இருக்கிறது. இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன்.
என் அன்புக்குரியவர்களே, அதாவது உங்கள் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்கள் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தது, எழுதப்பட்ட வார்த்தையின் மீது இணைக்கப்பட்டிருந்தது. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, தாறுமாற அற்புதங்கள் நடந்துச்சு. தேவன் அவரை பரிசுத்த ஆவியால் மட்டுமல்ல வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். ஏன் அவர் எண்ணங்கள் ஆல்வேஸ் கனெக்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1-13 வரை வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். தெரிஞ்ச பகுதி அப்படின்னு என்னைக்குமே நம்ம அசால்ட்டா வாசிக்க கூடாது, அசால்ட்டா போக கூடாது. எப்பவுமே தேவன் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஏதாவது ஒரு தெரியாத விஷயம் எப்பவுமே தேவன் எப்பவுமே வரும்போது ஏதாவது ஒன்றை நமக்கு பேசி நம்முடைய வாழ்க்கையில புதிதானவைகளை பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆமேன். ஓகே, வாசிமா. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். It is written. இது எழுதியிருக்கிறதே. இந்த ரெண்டு இந்த அவருடைய சோதனையில் அவர் பேசின வார்த்தை எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி இருந்தா வாழ்க்கையில நடந்து ஆகணும்னு அர்த்தம். பிசாசு உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ வாழ்க்கையில தரித்திரத்தை நோக்கி தான் போற அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று எழுதி இருக்கிறது. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. He was not waiting for the spoken word, he uttered the written word. ஆவியானவர் என்று சொன்னாரு, யாராச்சும் என் தலையில கையை வச்சு ஒரு ப்ராஃபஸி வரும்னு எதிர்பார்த்து, அல்ல இந்த வசனம் எனக்கு சொந்தம் வந்தானா அப்படின்லாம் தேவன் எதிர்பார்த்து அந்த இடத்துல காத்திருக்கல, எழுதியிருக்கல, அப்ப அது எனக்கு தான். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த வேதத்தில் எழுதி இருந்தால் அது உங்களுக்கு தான். அவ்வளவுதான். எழுதி இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு ஸ்போக்கன் வேர்டுக்கே வெயிட் பண்ணல, ரிட்டன் வேர்டு போதுமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க ரேமா வேர்டு வேணுங்க, அப்ப லோகாஸ்லாம் வேண்டாமா? லோகாஸே போதுமானது. இன்னைக்கு நான் பேசுறேன், வாட் இஸ் ரேமா, வாட் இஸ் லோகாஸ், what is the use of rema, what is the use of logos. அப்புறமேட்டு when should we use the ramic word, and when should we use the logos, written word. இங்க பாருங்க, அவர் ரிட்டன் வேர்டை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. எழுதி இருந்தா போதுமையா? ஆமென் சொல்லுங்க. ஒரு பையன், நான் உன்னை லவ் பண்றேன் லவ் லெட்டர் எழுதிட்டான் ஒரு பொண்ணுக்கு. உடனே அவங்க அப்பா கையில் சிக்கிருச்சு. இந்த மதுரை பாசை நம்மளை போட்டு கொண்டுகிட்டே இருக்கு. அந்த லெட்டரை கொண்டு நேரம் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டான். அவங்க அப்பா டக்குன்னு பார்த்தா, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, வர 8ஆம் தேதி நீ வந்துட்டுனா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓடி போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இது எங்கே நடந்ததோன்னு பார்த்துக்கிட்டு
சில கேட்குற பார்த்தா ரொம்ப அப்படி இப்படின்னு எழுதிக்கணும். அவங்க அப்பா கையில் பார்த்து ஃபுல்லாக படிச்சிட்டார். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருப்பான் பையன். இங்கே 2 கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? என்ன செல்வா, அது என்ன லிங்க்கு? டூயல். இது மேலேயும் எடுக்கலாம் கீழே எடுக்கலான்னு இருக்கும்ல ஃபோனு. நம்ம இதுக்கு ஆஃபீஸ்க்கு வச்சுக்கிட்டீங்களா அந்த மாதிரி? இன்டர்காம் மாதிரி இருக்குது. அப்போ ஃபோன் அடித்தோடனே அவங்க அப்பா எடுத்துட்டார். அப்பா எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு எடுத்துருச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஃபோனை வைங்க, நீங்கள் வைங்க, நீ வை, நீங்கள் வைங்க, நீ வைன்னு மாறி மாறி கடைசியில் அப்போ 2 பேரும் வைக்கல, உங்களை நான் கொல்ல போகிறேன்டா, பில்லு நான் கட்டிக்கிட்டு. அந்த மாதிரி இவர் கையில் கிடச்சி அவன் நேரம் அவனை சட்டையை பிடிச்சி ஏற்றி பிடிச்சி, வாடா என்ன என் பொண்ணை பற்றி இப்படிலாம் எழுதியிருக்கிற, என் பொண்ணை வந்து நீ வந்து லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எழுதுறேன், கூட்டு போய் கல்யாணம் கட்டிருக்க அப்படின்னு சவுண்டை கொடுத்தோன்னே பையன் சொல்கிறான், சார் அது எனக்கு தங்கச்சி மாதிரி சார், சார் வந்து அப்பெல்லாம் நினச்சதே இல்லை சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு வர இருக்கா, என்ன சார் இவ்வளோ சொல்லலை அப்படி இப்படின்னா. நான் அப்படி நினைக்கவே இல்லைன்னா அவர் என்ன செய்வார், சப்புன்னு ஒரு அறையை கொடுத்து எழுதி இருக்கிறதே. நல்லா புரிஞ்சுக்காங்க. இல்லை என் மனசில் அது இல்லை அப்படின்னா, மனசில் இருந்ததால எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நீ தேவன்ட்ட போய் என்னை ஆசீர்வதிக்க சித்தமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு, மனசில் இருக்கிறதாண்ட எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பையன் மனசில் இருக்கிறதான் எழுதி வச்சான். எழுதி வச்சுட்டு மாற்றி பேசுவானா? பேச மாட்டான். நினைச்சதான் எழுதி வச்சான். Word of God is will of God. Word of God is will of God. இதுக்கப்புறம் ஒரு will of God ஒன்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வரும்போது ஜோம் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் நான். அதெல்லாம் உரிமையிலான சாப்பிட்டீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் ஆம் சார் ஜெபிச்சு தான் சாப்பிட்டேன், 4 இட்லியா 3 இட்லியான்னு கேட்டியா அப்படின்னு வருவேன். அடுத்து இல்லை இங்கெல்லாம் இருந்தோம் நம்ம, தேவனும் இறக்க தைசும் கொண்டு இருக்காங்க. இல்லை 4 இட்லின்னு கேட்டேன், 4 இட்லி சொன்னேன். சரி அதில் 2 இட்லி சாம்பாருக்கா 2 இட்லி சட்னிக்கா இல்லை 3 இட்லி சாம்பார் 1 இட்லி அதை கேட்டியா? செத்தாண்ட எதிரி இட்லி காஞ்சி. நல்லா தெரிஞ்சுக்காங்க, தேவனுடைய அனுமதி ஒன்று இருக்குது, தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அது அழகாக ஒருத்தர் சொன்னார். காட்ஸ் வில்ல லிபர்ட்டி இருக்கு. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான் ஒரு மேய்ப்பன். அவன் என்ன செய்யறான், இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி ஆடுகள் மேயணும் அவன் சித்தம் வச்சு அந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டுறான். அங்கே போனவன ஒவ்வொரு ஆடும் எந்த புல்லை சாப்பிடணும்னு அவன் சொல்றது இல்லை, என் சித்தத்துக்குள்ள நீ எங்க. நல்லா 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 கையத்தடி. ஆமென் ஆமென். there is liberty in God's will. நீ சர்ச்சுக்கு வரணுன்றது God's will. ஆனால் இந்த சேர்லாம் உட்காந்து அவர் சொல்றது கிடையாது, தேவைப்பட்டால் ஒழிய மற்றபடி நீங்கள் எங்கே செய்யலாம், எங்கன்னா உட்கார எங்கே உட்காருவீங்கன்னு அவருக்கு தெரியும். தட் இஸ் ஃபோர் நாலேஜ். தட்ஸ் நாட் ப்ரீடெஸ்டினேஷன், தட்ஸ் ஃபோர் நாலேஜ். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் பைபிள் காலேஜில் படிப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க என்ன பேசிக்கிறதும், அந்த எழுதுனதுக்கு அப்புறம் அவனுடைய மனசில் வந்து புதுசாக என்ன இருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி இருந்தாலே இது உங்களுக்கு தான். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தார் இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக. என் இளவயதில் நடந்த சம்பவத்தை சொன்னேன். அப்போ நான் சொல்லி இருக்கும்போது பிரீச்சர் சொன்ன அது ஆபிரகாமுக்கு அப்படின்னாய். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், அது ஈசாக்குக்கு நாய். யாக்கோபு இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாய், அது யாக்கோபுக்கு நாய். கோமாயிட்டேன், பைபிளை போட்டுட்டேன். என்னடா எதை தொட்டாலும் இதுக்குன்னு ஒரு ஊழியர் இருக்காங்க சார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு உங்கள் முன்னேற அலைய பெற்று வரும். தெரியாமல் சொல்லுது. ஆபிரகாம் அப்படி இருந்தால் அதனால அது உனக்கு வராது, ஈசாக்கு இப்படி இருந்தால் அதனால உனக்கு வராது. அதை யோசேப்பு எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா, அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிற. இப்படி பைபிள் இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் அந்தந்த ஆளோட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஒரு நாள் ரொம்ப கோமாயிட்டு சொல்லிட்டேன். அப்போ 80 ரூபா பைபிள், 80 ரூபா கொடுத்த பைபிள் வாங்கியிருக்கேன், அதனால் இது இருக்க வாக்குத்தத்தில் எனக்கு தான் விட்டுரு அப்படின்னு அனுப்பிச்ச பிறகு அவங்கள சமாளிச்சிட்டேன். ஆனால் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், என்ன ஆண்டவரே இது அது ஆபிரகாம் கல் எழுதப்பட்டு இவனுக்கு எழுதப்பட்டிருக்கப்பட்டிருக்கேன். அழகாக ஆவியானவர் பேசினார். அப்படியே படிச்சுக்கிட்டே ரோமர் எழுதப்பட்டிருக்கு, அழகாக பவுல் எழுதுறாரு. அவை ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறேன். அப்படியே தீம் பார்க்கல அப்படியே தூக்கிட்டு போகும் பாருங்க, அப்படி தூக்கிட்டு போகுது சார் அந்த வார்த்தை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். பிசாசு சொன்னான், ஈசாக்கு அது அவனுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது ஜஸ்டின் ஆகிய எனக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. நானும் வர வர விருத்தி அடைந்து நான் ஐஸ்வர்யமானாகி மகா பெரியவனாகத்தக்கதாய் தேவனுடைய கிருபை எனக்குள் வேலை செய்யும். அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். தாவீதுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டிருந்தாலே போதும். தட் இஸ் எனஃப். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அதனாலதான் இயேசு எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாரு. இப்ப எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும்
எனக்கு சொந்தமானவைகள் தான். அதற்கென்று நான் தனியாக போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.